ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆஃப் மூன் ஷேப்பில் ஜாஸ்மின் ஹேர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து பீவாக்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆஃப் மூன் ஷேப்பில் ஒரு கட் அவுட் எடுத்துக்கணும். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பீவாக்ஸ் ஷீட்டில் நம்ம அந்த நிலா ஷேப் கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து அப்படியே வந்து நம்ம ஐவரி கலர் ஃபோம் ஷீட்டில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோம் ஷீட்டோட திக்னஸ் வந்து அதே 0.8 mm இருக்கிறத தான் நான் வந்து இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து நான் இப்போ அந்த ஃபுல் ப்ராசஸ் காட்டல. நம்ம கட் அவுட் இருக்கோம்ல, ஜாஸ்மின் கட் அவுட்டு, அதை எடுத்துகிட்டு அயன் பாக்ஸில் லைட்டாக சூடு பண்ணால் நமக்கு இந்த பட் கிடைக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் பட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சிங்கிள் பட்ஸை நம்ம அந்த நிலா ஷேப்பில் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு அந்த கிளிப் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் நிலா ஷேப்பை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கட் அவுட் ரெடி பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஐவரி ஷீட்டில் ஒட்டினா தான், அதாவது அதே கலர்லேயே ஒட்டினா தான் நமக்கு இன் பிட்வீன் ஏதாவது கேப்ஸ் இருந்தால் கூட, இப்போ நம்ம டேரெக்டாக நீங்கள் அந்த பீவாக்ஸ் ஷீட்லேயே ஒட்டுறீங்கன்னு வைங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு அந்த இன் பிட்வீன் கேப்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் வந்து அந்த பீவாக்ஸோட கலர் தெரியும். இல்லை ஒயிட் கலர் பீவாக்ஸ் ஷீட் இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லைன்றனால நான் அது மேலே வந்து இந்த ஐவரி ஷீட்டே திரும்ப ஒட்டிட்டு அதுக்கு மேலே நான் ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ரீசன் நம்ம ஐவரி ஷீட் மேலே ஒட்டுறது. ஸோ ஒயிட் கலர் பீவாக்ஸ் ஷீட் இருக்கவங்க அதுலேயே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே க்ளூகன் தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த B1000 க்ளூ வச்சுருக்கீங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக அதை கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பீவாக்ஸ் ஷீட்டில் நான் இதை ஒட்டும் போது அந்த B1000 தான் ஒட்டிப்பேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஹாட் க்ளூ வந்து அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒழுங்காக ஒட்டின மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக நான் அதில் வந்து நான் B1000 க்ளூ யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸை நம்ம ஒட்டும் போது என்ன நம்ம கவனமாக எடுத்துக்கணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அவுட்டர் ஒட்டுறீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டைம் வந்து அந்த பட்ஸை ஒட்டும் போது அதாவது அந்த நிலாவோட பார்டர் சைடு அதிலலாம் வந்து அவுட்வர்டில் ஃப்ளவர்ஸ் பார்க்குற மாதிரி ஒட்டணும். ஸோ லைட்டாக வந்து ஃப்ளவர் வெளியில் இருக்கணும். அப்படியே அதாவது கரெக்டாக வந்து அந்த நிலா ஷேப் இருக்குன்னு வைங்களேன், அப்படியே அந்த பெட்டல்ஸ்லாம் அது உள்ளே போகிற மாதிரி ஒட்டாமல் லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி ஒட்டிடணும். ஸோ மேல் சைடில் இருக்க கர்வுக்கு நான் அப்படியே வெளியே சைடு பார்க்குற மாதிரி ஒட்டியிருக்கேன். அதே போல் டவுன் சைடில் வரும்போது பட்ஸ்லாம் டவுனில் பார்க்குற மாதிரி ஒட்டணும். அதுக்கப்புறம் இந்த அந்த அவுட்லைனை நம்ம வந்து ஃப்ளவர்ஸால் ஒட்டின பிறகு சென்டரில் வந்து இந்த பட்ஸை ஒட்டும் போது நீங்கள் வந்து எப்படி ஒட்டணுன்னா, அப்படியே நேராக பார்த்த மாதிரி ஒட்டணும். அதாவது அப்வர்டில் பார்க்குற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அவ்வளோதான் இந்த கிளிப்போட ப்ராசஸ்ஸு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கேப் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன் பிட்வீனில் உங்களுக்கு ஏதாவது கேப்ஸ் வந்துச்சுன்னா அதில் வந்து அந்த ஃப்ளவரை வந்து ஒட்டி விட்டுருங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு. ஏதாவது சின்னதாக கேப் வர மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளவரை வந்து கொஞ்சம் அப்படி நீக்கி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த பட்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட இந்த நிலா கிளிப் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹாட் க்ளூ தான் உடனே ஒட்டி சீக்கிரம் கரெக்டாக இருக்கும். அது பிளேஸ்மெண்ட் கரெக்டாக ஆகும். B1000 நல்லா தான் யூஸ் ஆகும். ஆனால் அது என்னென்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நான் எத்தனை ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 130 ஃப்ளவர்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் லேயர் ஜாஸ்மின் பட்ஸு. ஸோ இந்த கிளிப் வந்து நல்ல ஒரு பிக் சைஸ் கிளிப்பாக இருக்கும். நீங்கள் இது ஹேரில் வச்சிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளவர் வச்ச எஃபெக்ட்டுக்கு இருக்கும். மூன் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுக்கு அந்த கிளிப் அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னா, நான் ஆல்ரெடி நீங்கள் வந்து கட் பண்ணும் போதே அந்த பீவாக்ஸ் ஷீட்டில் அவுட்லைன் கட் பண்ணும்போதே ஒரு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தான் நான் இங்கே கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த நம்ம கிளிப் இருக்குல்ல, சென்டர் கிளிப்பு, அதை ஆல்ரெடி வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். திரும்பவும் அட்டாச் பண்ணியிருக்க அந்த பீவாக்ஸ் ஷீட்டை நம்ம ஆல்ரெடி இந்த ஃப்ளவருக்கு பின்னாடி ஒட்டியிருக்கோம்ல, அதோடு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணாமல் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 பீவாக்ஸ் ஷீட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ரிப் இருக்கும். ஸோ லைட் வெயிட்டான கிளிப் தான் இது. பார்க்க இவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் கிளிப் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.